ஆவாங்க. மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்திருக்காரு. மச்சாவதாரம், கூர்மாவதாரம், இப்படி கடைசியா கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் எடுத்து முடிச்சிருக்காரு. இன்னும் மிச்சம் இருக்கிறது 10வது அவதாரமான அந்த கல்கி அவதாரம் மட்டும்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நடுவுல இந்த ஸ்ரீனிவாச அவதாரம், அதாவது இந்த வெங்கடாச்சலபதி அவதாரத்தை ஏன் எடுத்தாரு, எப்படி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், இப்படி கடைசியா கிருஷ்ண அவதாரம் வரைக்குமே சாமி மகாவிஷ்ணு எடுத்து வந்த அவதாரங்கள். அவர் பூமிக்கு இப்படி வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவதாரம் எடுத்து வந்தாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ இந்த ஸ்ரீனிவாச பெருமாளாக, இந்த வெங்கடாஜலபதியாக அவர் அவதாரம் எடுத்து வந்தாரான்னு சொல்லி கேட்டா, அவர் அவதாரம் எடுத்து வரல. அவரே வைகுண்டத்தை விட்டு இறங்கி நடந்து பூமிக்கு வந்துட்டாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் மற்ற அவதாரங்களுக்கும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் நாராயண இப்படி பூமிக்கு இறங்கி வந்ததுக்கு உள்ள வித்தியாசம்.